இந்த பதிவுல இந்த வைணவத்தின் பித்தலாட்டத்த கொஞ்சம் உடைப்போம். வாங்க. இங்க அடிச்சுக்கிற மாரி அடிச்சுக்கிட்டு, அங்க போய் கடைசில கிறிஸ்தவம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல திராவிடமும் இவனும் ஒண்ணு சேருவாய்ங்க. கிருஷ்ணா வாகனம் எது? கழுகு. இதெல்லாம் எச்சத்த பொறுக்கும். கழுகு வந்து எச்சம் பொறுக்கணும்னா பூமிக்கு வந்து தான் ஆகணும். அது மேல பறந்தாலும். அமெரிக்கா கொடியில என்ன இருக்கு? கழுகு. இப்ப இந்த கிருஷ்ணன் கதைக்கும், இந்த அமெரிக்கா கதைக்கும் ஒத்து போதா? இந்த நாய்களோட பித்தலாட்டம் உலகத்துல எங்கெங்க என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு, திரும்பி இங்க வந்துட்டு இங்க கதை இருந்துகிட்டு இருக்கு. இதுல கமல் நாய், பெரியார் நாய் எல்லா நாயும் ஒண்ணுதான். இது 2ம் வெவ்வேறானது கிடையாது. இது இங்க நம்மள்ட்ட பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். ஆரியம், திராவிடம் அங்கிட்டு போய் எல்லாமே வந்தாங்க. அங்கிட்டுங்கிறது ஒண்ணு சேர்ந்துட்டு கூட்டுக்களவாணி போடுவாங்க எல்லாமே. ஒரு பகுதி அப்படிங்கிறது முற்றிலும் மறைக்கப்பட்டிருக்கு. சைவம் அப்படிங்கிறத வெளில எடுத்தா தான் இந்த நாய்ங்களோட பித்தலாட்டம் என்னங்கிறது தெரியுது. என்னென்ன வேலை பண்ணியிருக்காய்ங்க அப்படின்ட்டு. மன்னர்கள் துணையோட சைவத்த வந்து விழுங்கியது வைணவம் அப்படின்ட்டு. இந்த வைணவ ஸ்கிரிப்ட்ல தான் வந்து நீ சொல்ற துலுக்கன், கிறிஸ்துவன் எல்லாம் அதில தான் வருவாய்ங்க. தமிழ்ல வந்து ஏத்துக்காது. தமிழ் வந்து இவங்கள யாரையுமே ஏத்துக்காது. ஏன்னா முதுகுல குத்துன நாய்க. இன்னைக்கு வந்துட்டு இங்க தமிழன் தமிழன்னு சொல்லி நக்கிக்கிட்டு இருக்காய்ங்க. நாய்கள் கூட்டம். இத பத்தி இன்னும் விரிவா நான் ஒரு பதிவு போடுறேன்.